Hello everyone, welcome to Mrs. Versatile. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே எப்படி மேட் டாப் கோட் நெயில் பாலிஷ் ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஜஸ்ட் 3 ingredients வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா நம்ம அதை வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மேட் டாப் கோட் நெயில் பாலிஷ் 100% ரிசல்ட் கொடுக்குது. சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். மேட் டாப் கோட் ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு நெயில் பாலிஷ் பாட்டிலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு நெயில் பாலிஷ் பாட்டிலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களோட நெயில் பாலிஷ் பாட்டில் இல்லைன்னா நீங்கள் ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரிமூவரும் எடுத்து வச்சுக்கோங்க. தென் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. குட்டி பவுலாக இருந்தால் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஒரு பர்ஃப்யூம் பாட்டிலோட மூடியை தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு க்ளீன் பவுலில் 1/2 டேபிள்ஸ்பூன் டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா கூடவே 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் ரிமூவர் ஆட் பண்ணிக்கோங்க. பாலிஷ் ரிமூவர் இல்லைன்னா நீங்கள் தின்னர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நெயில் பாலிஷ் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நான் டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ இந்த மேட் டாப் கோட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பேஸ் கோட் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் பேஸ் கலர் அப்ளை பண்ண போகிறேன். நான் ரெட் கலர் பாலிஷ் தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் நம்ம ரெடி பண்ணி வச்ச மேட் டாப் கோட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியும். கலர் பாலிஷ் அப்ளை பண்ணி நல்லா ஆட்ரை பண்ண விட்டுட்டேன். என்னோடய நெயில்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா க்ளாஸியாக இருக்குது. இப்போ நம்ம தயாரித்து வச்சுருக்க மேட் டாப் கோட்டை அப்ளை பண்ணி பார்க்கலாம். மேட் டாப் கோட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பாட்டிலை நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு என்னுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் நெயிலில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அப்ளை பண்ணி நல்லா ஆட்ரை பண்ண விட்டுருங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபர்ஸ்ட் நெயில் அப்ளை பண்ணியிருக்கிறது நல்லா மேட் லுக் இருக்குது. மற்ற 3 க்ளாஸியாக இருக்குது. நான் உங்களுக்கு இன்னொரு நெயிலே அப்ளை பண்ணி காட்டுறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் நல்ல மேட் ஃபினிஷிங் எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் டபுள் கோட்டிங் கூட அப்ளை பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் லேயர் அப்ளை பண்ணி நல்லா ஆட்ரை பண்ண விட்டுட்டு செகண்ட் லேயர் அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட் 2 நெயிலும் மேட் டாப் கோட் ஃபினிஷிங் எஃபெக்டில் இருக்குது. மற்ற 2 நெயில்ஸும் க்ளாஸியாக இருக்குது. இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்கிற பிராண்டட் டாப் கோட்டை அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ என் கையில் டாஸ்லர் ரெட்டானா மேட் டாப் கோட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மேட் டாப் கோட்டும் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மேட் டாப் கோட்டை உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ டாஸ்லர் ரெட்டானா மேட் டாப் கோட்டை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ரிங் ஃபிங்கர் நெயிலில் தான் நம்ம இந்த மேட் டாப் கோட்டை அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி நல்லா ஆட்ரை பண்ண விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் 2 ஃபிங்கரில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மேட் டாப் கோட்டும் ரிங் ஃபிங்கர் நெயிலில் டாஸ்லர் ரெட்டான மேட் டாப் கோட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கனாலே தெரியும், 3 ஃபிங்கர்லேயுமே மேட் ஃபினிஷிங் எஃபெக்ட் சூப்பராக வந்திருக்கு. பிராண்டட் மேட் டாப் கோட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற மேட் டாப் கோட்டும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக வீட்டிலையே மேட் டாப் கோட் நெயில் பாலிஷ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மேட் டாப் கோட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்ஸஸ் வெஸ்டலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.